بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் தஃப்சீர்களை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபினுடைய விளக்க உரையின் மூலம் அதனுடைய அந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய இலக்கிய நயங்கள், அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், அதே போல் அந்த ஆயத்திற்கும் முந்தைய ஆயத்திற்கும் உள்ள சரியான தொடர்புகள், அது மட்டும் அல்லாமல் ஒரு ஆயத்து இறங்கியதன் காரணங்கள், சபபு நுசூல் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இறங்கிய காரணங்கள் என்ன என்பதாக தெளிவான முறையிலே ஒவ்வொரு ஆயத்துகளையும் விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது நம்பர் அலிஃப் லாம் மீம் அந்த ஆயத்திலிருந்து ஆரம்பித்து இதுவரை 29 ஆயத்துகளை பரிபூர்ணமாக முடித்துவிட்டு இப்பொழுது 30ஆம் ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம். 30ஆம் ஆயத்தில் கூட சென்ற பாடத்தில் நாம் தெளிவான முறையிலே இந்த ஆயத்து இறங்கிய விதம், தொடர்பு, அதாவது இந்த ஆயத்திற்கும் முந்தைய ஆயத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த ஆயத்தில் வரக்கூடிய சில, அதாவது உள்ளுள்ள வார்த்தைகளுடைய அகராதி பொருள் என்ன என்பதை தெளிவாக நாம் சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது அதே பாடத்தை அதனுடைய இந்த ஆயத்துக்களுடைய அர்த்தங்களையும் அதனுடைய தஃப்சீர்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பாடத்தில் காண இருக்கிறோம். இந்த ஆயத்தின் ஆரம்பம் ஏற்கனவே ஓதி காண்பித்ததுதான். இது கால ரப்புக லில் மலாயிகத்தி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத். அது குறிப்பாக பாடம் 32 சஃபத்து தஃபாசீர் முதல் பாடசாலை. நாம் அந்த ஆயத்துகளுக்கு ஒட்டு மொத்தத்திலும் அதற்கு பல தலைப்புகள் கொடுக்கலாம். உதாரணமாக மலக்குகளுக்கு முதல் அதிலே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு தெரியாது. காலு சுபஹானக லா இல்ம லனா. நாம் எல்லா ஆரம்பத்திலேயும் எல்லா பாடத்திலேயும் நாம் ஓதி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அதாவது நம்மை முழுமையாக அல்லாவிடம் ஒப்படைத்து விடுவது, நமக்கு எதுவுமே தெரியாது, அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன் என்று அங்கு மலக்கள் சொல்கின்றார்கள் அல்லவா. அதுதான் நமக்கும் ஒரு பாடம். எல்லா நிலையிலேயும் நான் அறியாதவன். அதைத்தான் முதல்ல நம்ம அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையின் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்தி காட்டியது. குறிப்பாக நாங்கள் தான் மொழி புலமையாளர்கள், இலக்கியத்தில் கை தேர்ந்தவர்கள், எங்களை மிஞ்ச யாரும் கிடையாது என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தார்களே, அந்த அரபியர்களுக்கு அல்லாஹு தாலா முதலாவது கொடுத்த பதிலடிதான் அலிஃப் லாம் மீம். இதற்கு நீங்கள் அர்த்தத்தை, பொருளை கொண்டு வாருங்கள் என்பதாக. அவர்களால் முடியவில்லை. அதேபோல் பல இடங்களிலே அலிஃப் லாம் மீம் சாது, காஃப் ஹா யா ஐன் சாது, தாசீன் யாசீன், இப்படி தாஹா, இப்படி பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சில ஓரிரு எழுத்துக்களை மட்டும் வைத்து அவர்களுடைய முழு புலமைத்துவத்தையும் அவர்களுடைய முழு அறிவையும் அல்லாஹு தஆலா மங்கச் செய்து விடுகிறான். அவர்கள் அதற்கு சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை. அப்படியே பணிந்து விடுகின்றார்கள். பணிந்தால் பரவாயில்லை, தப்பித்து கொள்ளலாம், முரண்டு பிடித்தால் மாட்டிக்கொள்ளலாம். அது போன்ற நிலைதான் நாம் முன்னால் உள்ள ஆயத்துகளிலே அந்த காஃபிர்கள், முனாஃபிக்குகள், யூதர்கள் செய்த அந்த சங்கித்தனத்தையும் அவர்கள் செய்த அங்கு செய்த அவர்கள் அட்டூழியங்களையும் அவர்கள் செய்த எல்லை மீறல்களையும் அதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பதிலடியையும் நாம் பார்த்து வந்தோம். இங்க அந்த அடிப்படையில இந்த பாடத்திற்கு பல தலைப்புகள் இந்த ஆயத்திற்கு கொடுத்தாலும் நமக்கு தோதுவாகப்படக்கூடிய ஒரு தலைப்பு முதல் பாடசாலை, மார்க்கத்துடைய முதல் பாடசாலை. அதாவது அல்லாஹு தஆலா முதலாக தன்னுடைய நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதுவும் எப்படி? கண்ணியத்தோடு, அனைவருக்கும் முன்னாலும் அனைவரிலேயும் அவர்களை தேர்ந்தெடுத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். ஆகவேதான் நாம்
முதல் பாடசாலை என்பதாக இந்த பாடத்திற்கு தலைப்பிட்டிருக்கிறோம். அதாவது வசனம் 30 33 வரை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். எதுல வைது கால ரப்புக லில் மலாய்க்கத் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத் வஅலமு மா துபுதூன வமா குன்தும் தக்துமூன் என்று முடியும் வரைக்கும் நாம் இங்கு காண இருக்கிறோம். இதனுடைய சிறிய ஒரு அகராதி விளக்கத்தை நாம் முன்னால் சொல்லிவிட்டோம். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆயத்துக்கள் மூலம் அல்லாஹ் விரும்புவது என்ன? முதலாவது மலக்குகளிடம் அல்லாஹு தஆலா தன்னுடைய அந்த விஷயங்களை சொல்லி காண்பிக்கின்றான். நான் இது போன்று ஒரு ஹலீஃபா என்றாலே ஏற்கனவே சொன்னோம். அதாவது இஜ்ராவுல் அஹ்காமி வ தன்ஃபீதில் இஜ்ராவுல் அஹ்காமி வ தன்ஃபீதுல் அவாமிரி ரப்பானியா, ரெண்டு விஷயத்தை செய்யணும். ஒன்று இஜ்ராவுல் அஹ்காம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஹுக்கும்களை நிலைநாட்ட வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரப்பானி கட்டளைகள், அல்லாஹுடைய ஏவல்கள் கமாண்ட்ஸ், அதை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். இவர் தான் உண்மையான ஹலீஃபா. யா தாவூத் இன்னா ஜஅல்னாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமே, நாம் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கின்றோம். அந்த ஹலீஃபாவுடைய பொருள், அதனுடைய அசல் யதார்த்தம் என்ன என்பதையும் நாம் அந்த அர்த்தத்திலே நாம் சொல்லி காண்பித்தோம். இந்த ஹலீஃபா என்பது அதனுடைய அர்த்தம் என்ன, அதற்குரிய நாடப்படுவது என்ன என்பதையும் நாம் சொல்லி காண்பித்தோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அதைத்தான் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு மலக்குகள் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நாங்கள் தான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோம், உனக்கு நாங்கள் 24 மணி நேரமும் துதிபாடி கொண்டிருக்கிறோம், எதுக்கு இந்த இரத்தம் மூட்டக்கூடிய குழப்பம் விளைவிக்கக்கூடிய அந்த மக்களை ஏன் படைக்கிறாய்? ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஜின் வர்க்கங்கள் படைக்கப்பட்டு இருந்துச்சு. அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அதுதான், இரத்தம் ஓட்டுறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது. அதே போல்தான் இந்த மனிதர்களும் இருப்பார்கள் என்ற எண்ணத்திலே தான் அந்த மலக்குகள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட படைப்பை ஏன் படைக்கப் போகிறாய்? அப்பொழுது அல்லாஹு தாலா சொன்ன பதில் என்ன? அல்லாஹு தாலா மனிதனுடைய கண்ணியத்தை உணர்ந்து மனிதனை அல்லாஹ் சங்கைப்படுத்தியிருக்கின்றான், மனித இனத்தை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த, மனித இனத்திற்கு செய்த பெரிய ஒரு உபகாரமாக இருக்கிறது. அல்லாஹு சொல்லுகிறான், என்ன சொல்ல விஷயம்? அல்லாஹ் சொல்றது, முதல்ல என்னது? உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். அங்கிருந்து முதல் பாடசாலை ஆரம்பிக்கின்றது. கற்றுக் கொடுத்து விட்டு மலக்களுக்கு முன்னால் வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனைத்தையும் சொல்ல வைத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய கண்ணியத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணியத்தை, மனித இனத்துடைய கண்ணியத்தை மலக்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா உயர்த்தி காண்பிக்கின்றான். இது அல்லாஹ் செய்த பெரிய ஒரு உபகாரம். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் செய்த பெரிய ஒரு இம்தினான். அதுதான் முதல் வார்த்தை கிதாபுடைய ஆசிரியர் இம்தன்ன தஆலா அலல் இபாத் என்பதாக அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றார். அல்லாஹ் உபகாரங்களை எண்ணி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய உபகாரங்கள் சளைத்ததல்ல, குறைந்ததல்ல, எண்ணி முடிக்க முடியாது. வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் இந்த மனித இனத்தின் மீது, குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சந்ததிகளின் மீது அதிகமான நியாமத்துகளை, உபகாரங்களை, உதவிகளை, வெகுமதிகளை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறார். அதுதான் இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா எடுத்து சொல்றான். பாருங்க, இப்ப ஆயத்தையும் பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அர்த்தத்தை, விளக்கத்தையும் நாம் காண இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ, وَإِذْ قَالَ சொன்ன நேரத்திலே, ரப்புக உங்கள் இறைவன், லில் மலாயிகத்தி மலக்குமார்களிடத்தில், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நிச்சயமாக நான் ஆக்கக்கூடியவனாக இருக்கிறேன், ஃபில் அர்லி பூமியிலே, ஹலீஃபத்தன் ஒரு ஹலீஃபாவை, எனக்கு ஒரு பிரதிநிதியை நான் ஆக்கப் போகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே உங்கள் ரப்பு சொன்னபோது, காலு அவர்கள் சொன்னார்கள், மலக்குகள் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா, அத்தஜஅலு ஃபீஹா, நீ அந்த பூமியிலே ஆக்கப் போகிறாயா? ஃபீஹா என்ற லமீர் அருளுக்கு போது, பூமியிலே நீ ஆக்கப் போகிறாயா? மன் யுஃப்ஸிது ஃபீஹா, அதே பூமியிலே எவர்கள் குழப்பத்தை விளைவிப்பார்களோ அவர்களை நீ உருவாக்கப் போகிறாயா? யஸ்ஃபிகு திமாஅ, இன்னும் இரத்தத்தை ஓட்டுவார்களோ, எவர்கள் இரத்தத்தை ஓட்டுவார்களோ, குழப்பத்தை விளைவிப்பார்களோ, அப்படிப்பட்ட மக்களை நீ உருவாக்கப் போகிறாயா? வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வநுகத்திஸு லக, இன்னும் நாங்கள் உன்னை நுஸப்பிஹ் தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய திருநாமத்தை, உன் புகழை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். வநுகத்திஸு லக, உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம்.
கால அல்லாஹ் பதில் சொன்னான், இன்னி நிச்சயமாக நான் அலமு மா லா தஅலமூன், நீங்கள் எதையெல்லாம் அறியவில்லையோ அவை அனைத்தையும் நான் நன்கு அறிந்தவனாக, மிக அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா பதில் சொன்னான். வஅல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா, வஅல்லம இன்னும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் அஸ்மா குல்லஹா எல்லா திருநாமங்களையும், எல்லா விஷயங்களையும், எல்லா பெயர்களையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். சும்ம அரதஹும் அலல் மலாயிகத்தி, பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை எடுத்துச் சொன்னார்கள். அலல் மலாயிகத்தி, அரலஹும் எடுத்து காண்பித்தார்கள் மலக்குமார்களுக்கு முன்னால். ஃபகால, சும்ம அரதஹும் அவர்களை எடுத்து காண்பித்தான். அலல் மலாய்கத்தி அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு முன்பாக ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை எடுத்து காண்பித்தான். ஃபகால சொன்னான், அம்பி ஊனி பி அஸ்மாய் ஹாவுலா, மலக்களிடம் சொன்னான், நீங்கள் அம்பி ஊனி பி அஸ்மாய் ஹாவுலா, இவர்களுடைய பெயர்களை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள். என் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இவருடைய பெயர்களை எங்களுக்கு அறிவியுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா ஆதம் அலை இஸ்லாம் மலக்களிடம் சொன்னான். காலு அவர்கள் அனைவரும் சொன்னார்கள், சுபஹானக், நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன், லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது, எந்த கல்வியும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாது, இல்லாம அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு எந்த ஞானமும் சுய அறிவும் எந்த கல்வியும் எங்களுக்கு கிடையாது என்பதாக அந்த மலக்கள் பதில் சொன்னார்கள். இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ அன்தல் அலீமுல் ஹக்கீம், அறிந்தவனாகவும் இன்னும் ஹிக்மத் நிறைந்தவனாகவும் நுணுக்கங்கள் நிறைந்தவனாகவும் இருக்கின்றாய். கால யா ஆதம் அம்பிஉஹும் பி அஸ்மாஇஹிம், கால யா ஆதம், அல்லாஹ் சொன்ன, ஓ ஆதமே, அம்பிஉஹும் நீங்கள் அறிவியுங்கள், பி அஸ்மாஇஹிம் அவர்களுடைய பெயர்களை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு முழுமையாக அறிவியுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறினான். ஃபலம்மா அம்பஅஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பெயர்களை கொண்டு அவர்களுக்கு அறிவித்த பொழுது, கால சொன்னார்கள், அலம் அகுல்லக்கும், கால அல்லாஹு கூறினான், அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் அகுல்லக்கும், நான் உங்களுக்கு கூறவில்லையா, இன்னி அலமுன் கைபஸ் சமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக நான் மிக அறிந்தவனாக இருக்கிறேன், நன்கறிபவனாக இருக்கிறேன். கைபஸ் சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் இன்னும் பூமியினுடைய மறைவான விஷயங்களை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறேன். வஅலம், இன்னும் நான் அறிகிறேன், நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறேன். மா துபுதூன், எந்த ஒன்றை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களோ, ஒமா குன்தும் தக்துமூன், எந்த விஷயங்களை நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அனைத்தையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா அந்த மலக்குகளிடம் அல்லாஹு தாலா பதில் கூறினான். பாருங்க, இப்ப தஃப்சீருடைய அந்த விஷயத்தை பார்க்க போறோம். தஃப்சீர் என்ன விளக்கம்? இத் கால ரப்புக லில் மலாயிகத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன இதுங்கிற வார்த்தை லர்ஃபே மக்கான், லர்ஃபே ஜமான் மன்சூப், லர்ஃபு ஜமானின் மன்சூபின் நம்ம சொன்ன பாருங்க. அப்போ ஐ உஸ்குர் யா முஹம்மத் ஹீன கால ரப்புக லில் மலாயிகத்தி, ஐ அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உதுக்குர் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், நினைவுபடுத்துங்கள், முஹம்மது அவர்களே நீங்கள் நினைவுபடுத்துங்கள். ஹீன கால ரப்புக லில் மலாயிகத்தி, உங்கள் இறைவன், ஹீன கால சொன்ன நேரத்தை, ரப்புக்க உங்கள் இறைவன், லில் மலாய்க்கத்தி மலக்குமார்களுக்கு சொன்ன அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். வக்சுஸ் அலா கௌமிக்க தாலிக்க, வக்சுஸ் அந்த சம்பவத்தை சொல்லுங்கள், அலா கௌமிக்க உங்கள் கூட்டத்தார்கள் மீது, தாலிக்க, தாலிக்கன அந்த விஷயத்தை உங்கள் கூட்டத்தார்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதாக கூறக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்க. அது வக்சுஸ், நீங்க அறிவியுங்கள் மக்களுக்கு, உங்கள் சமூகத்தாருக்கு அந்த கதையை சொல்லுங்கள், அலா கௌமிக்க உன் கூட்டத்தார்களுக்கு, தாலிக்கு அந்த மலக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க. என்ன சொன்னா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, ஐ ஹாலிகுன் ஃபில் அர்லி, பூமியிலே படைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். வ முத்தஹிதுன் ஃபீஹா ஹலீஃபத்தன், இன்னும் நான் அதிலே ஆக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஹலீஃபத்தன், ஒரு பிரதிநிதியை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறேன். யுஹ்லிஃபுனி ஃபீ தன்ஃபீதி அஹ்காமி ஃபீஹா, யுஹ்லிஃபுனி முத்தஹிதன் ஃபீஹா ஹலீஃபத்தன், அதாவது ஹாலிகுன் ஃபில் அர்தி வ முத்தஹிதுன் ஃபீஹா ஹலீஃபத்தன் யுஹ்லிஃபுனி ஃபீ தன்ஃபீதி அஹ்காமி ஃபீஹா,
அதாவது அப்ப என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் யுக்லிஃப், அதாவது முத்தஹிதுன் ஃபீஹா கலீஃபத்தன், நான் அந்த பூமியிலே நான் எனக்கு ஒரு கலீஃபாவை பிரதிநிதியை ஆக்க விரும்புகிறேன், ஆக்க போறேன். யுஹ்லிஃபுனி, எனக்கு அவரை பின்னால் ஆக்குவேன், அதாவது என்னுடைய பிரதிநிதியாக ஆக்குவேன். ஃபி தன்ஃபீதி அஹ்காமி ஃபீஹா, அந்த பூமியிலே என்னுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய விஷயத்திலே எனக்கு ஒரு பிரதிநிதியை நான் ஆக்கப் போகிறேன். ஒஹுவ, அது யாரு? ஆதமுன், ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும், அவு கௌமை, ஒஹுவ ஆதமுன், அது ஆதம் அலி இஸ்லாமாக இருக்கிறார். அவ் அல்லது கௌமைன், ஒரு கௌம், யுஹ்லிஃபு பாலஹும் பாலன் கர்ணம் பாத கர்ணின், ஒரு கூட்டத்தாரை நான் ஆக்கப் போகிறேன். கௌமை அவஹுவ ஆதமுங்கிற மாதிரி வ கௌமன், இன்னும் என்ன செய்ய போற, நான் ஐ யுஹ்லிஃபுனி கௌமன், ஒரு கூட்டத்தை எனக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒரு கூட்டத்தாரை, ஒரு சமுதாயத்தை எனக்கு பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன். யுஹ்லிஃபு பாலஹும் பாலன் கர்ணம் பாத கர்ணின், அதாவது அதுல என்ன செய்வாங்க, அவர்களில் சிலர் சிலரை என்ன செய்வாங்க, பிரதிநிதியாக ஆக்குவார்கள். கர்ணம் பாத கர்ணின், அதாவது நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நூற்றாண்டுகளாக ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்வாங்க, பொறுப்புதாரியாக பிரதிநிதியாக ஆக்கி கொண்டே வரக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் என்ன செய்ய போறேன், உருவாக்க போகிறேன். அதை நினைச்சு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் நினைச்சு எனக்கு கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன். ஜீலம் பாத ஜீலின், அதாவது ஜீலன்னா என்ன சொல்லுது, கூட்டம் கூட்டம், சமுதாயம் சமுதாயமாக, நூற்றாண்டு நூற்றாக, ஜீலான்னா அதாவது என்னது, வாழையடி வாழையாக நம்ம என்ன செய்ய போறோம், அவங்க கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் என்ன செய்ய போறேன், எனக்கு பிரதிநிதியாக நான் ஆக்கப் போகிறேன், அதை என்ன நான் உருவாக்க போறேன்னு சொல்றோம். காலு அத்தஜாலு ஃபீஹா மயுஃப்ஸிது ஃபீஹா, அது காலு அலா சபீலி தஅஜ்ஜுபி வல் இஸ்திஅலாம். காலு, அவங்க கேட்குறாங்க, யாரு, மலக்கள். ஐ காலு அலா சபீலி தஅஜ்ஜுபி வல் இஸ்திஅலாமி, ஆச்சரியத்தினுடைய வழியிலேயும், இஸ்திஅலாம்னா அதாவது அறிவிப்பை தேடுறது, ஒரு விஷயத்தை விளங்கி கொள்றதுக்காக. ஏலாம்னா அறிவிக்கிறது, அறிவிப்பு செய்யறது. இஸ்திஅலாம்னா அந்த விஷயத்தை அதாவது அந்த விஷயம் சம்பந்தமான ஏதோ ஒரு தகவலை தேடுறதுக்காக வேண்டி, தகவல் தெரிந்து கொள்றதுக்காக. அப்போ காலு அவங்க சொல்றாங்க, அலா சபீலி தஅஜ்ஜுபி, ரொம்ப ஆச்சரியத்தோடும், இன்னும் என்னது, தகவல் விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு அவங்க கேட்குறாங்க. கைஃப தஸ்தஹ்லிஃபு ஹாவுலாய், நீ எவ்வாறு இவர்களை ஹலீஃபாவாக எப்படி ஆக்குகிறாய், நீ எவ்வாறு இவர்களை நீ பிரதிநிதியாக ஆக்குகிறாய். வஃபீஹிம், அவர்களிலே, மை யுஃப்ஸிது ஃபில் அர்தி பில் மஆசி, பாவத்தை கொண்டு பூமியிலே குழப்பம் விளைவிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை எப்படி நீ கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்குகிறாய். ويسفك الدماء أي يريق الدماء بالبغي والإعداء, இன்னும் அவர்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள். பில்பாகி, வரம் மீறுதலை கொண்டு, அதாவது கிளர்ச்சியை கொண்டும், வரம்பு மீறுதலை கொண்டும் என்ன செய்வாங்க, ரத்தத்தை ஓட்டுவார்களே, அப்படிப்பட்ட மக்களை நீ எவ்வாறு உருவாக்குகிறாய் என்பதாக கேட்கிறாங்க. வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக், நாங்கள் உன்னை புகழ்கிறோமை. நுன்ஸிஹுக அம்மா லா யலீகு பிக, நுன்ஸிஹுக உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம். அம்மா லா யலீகு பிக, எது உனக்கு தோதுபடாதோ, எந்த விஷயங்கள் உனக்கு சூட்டபலாக ஆகாதோ அதை விட்டு மனுஷிறோம், நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். முத்தலப்பிசீன பிஹம்திக்க, உன்னுடைய திருநாம் புகழை கொண்டு நாங்கள் அணிந்தவர்களாக, முத்தலப்பிசினா அதையே ஒட்டியவர்களாக, அதையே நாங்கள் உடுத்தியவர்களாக என்ன செய்யறோம், அதை நாங்கள் உங்களை ஒன்று நான் என்ன செய்யறோம், தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதாக மலக்கள் சொல்றாங்க. உன்னுடைய விஷயங்கள் நாங்கள் மிகைப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசுகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். உன்னுடைய திக்கரை, உன் திருநாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம். மிம்மா, ஒரு விஷயத்தை விட்டு, நசபஹு இலைஹில், மிம்மா நசபஹு இலைஹில் முல்ஹிதூன், அதாவது மறுக்கக்கூடியவர்கள், முல்ஹிதீன்கள் சொல்றாங்கல்ல, முல்ஹிதீன்கள் மறுக்கக்கூடியவர்கள் உன் பக்கம் எந்த ஒன்றை தொடர்புபடுத்துகிறார்களோ அதை விட்டும் உன்னுடைய திருநாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, உனக்கு சூட்டமில்லாத ஒரு விஷயத்த, உனக்கு பொருத்தமில்லாத சில விஷயங்கள் அவங்க உன்னின் பக்கம் தொடர்புபடுத்துகின்றார்கள். ஷிர்க்கை கொண்டு, அதே மாதிரி பல விஷயங்களை கொண்டு, என்னென்ன விஷயங்கள் உனக்கு சூட்டபிள் ஆகாதோ, உன்னுடைய அந்தஸ்துக்கு உன் ஷானுக்கு தோதுபடாதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்க உன்னோட இணைக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டு நாங்கள் என்ன செய்யறோம், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம். கால இன்னிய அலமு மாலா தலமூன், ஐ அலமு. அப்போ அல்லாஹ் சொல்றான், அலமு மினல் மசாலிஹி மாஹுவ ஹஃபீன் அலைக்கும்
வலிய ஹிக்மத்துன் ஃபி ஹல்கில் ஹலீஃபத்தி லா தஅலமூனஹா. அல்லாஹ் சொல்றான், அதாவது நான் மிக அறிந்தவன், இனல் மசாலிஹி, அதாவது எல்லா நலவுகளிலே விட்டும் எல்லா நலவுகளுடைய விஷயங்களை பற்றியும் நான் அறிந்திருக்கிறேன். மாஹுவ ஹஃபீன் அலைக்கும், எது உங்கள் மீது மறைவானதாக இருக்கிறதோ, மாஹு எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, ஹஃபீன் மூடலானதாக, அலைக்கும் உங்கள் மீது மூடலானதாக இருக்கின்றதோ அதை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன். வலிய எனக்கு ஹிக்மத்துன் ஞானம் இருக்கிறது, ஃபி ஹல்கில் ஹலீஃபத்தி, ஹலீஃபாவை படிக்கக்கூடிய விஷயத்துல எனக்கு ஞானம் ஹிக்மத் இருக்கிறது. லா தஅலமூனஹா, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதில் உள்ள ஹிக்மத் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க அறிய மாட்டீங்க. அவ்வளோ பெரிய ஹிக்மத் என்ன செய்யுது எனக்கு இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது அலம் மினல் மசாலிஹி, எல்லா மஸ்லஹத்துகளையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். மாஹு ஹஃபீன் அலைக்கும், உங்கள் மீது மூடலாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிகிறேன். மேலும் எனக்கு ஹலீஃபா உருவாக்கக்கூடிய விஷயத்துல ஹிக்மத் நுணுக்கங்கள் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்றான். வழக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅல்லம ஆதம அஸ்மா, அடுத்ததாக அல்லாஹ் வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா என்பதாக அந்த விஷயத்தை சொல்றான். அதாவது மேலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், இந்த மாதிரி உங்களுடைய ரப்பு என்ன செய்யறான், உங்களுடைய மலக்களிடம் என்ன செஞ்ச மஷோரா செய்தான், அந்த மஷோரா மலக்களிடம் பேசினான், இது விஷயமாக அறிவித்தான். அப்போ அறிவிக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய பதில் மனித இனத்தை குறை சொன்னதாக. மனித இனம் ஏனென்றால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏற்கனவே ஜின்னுடைய ஒரு இனங்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருந்தது. எனவே அதனுடைய செயல்பாடுகள், அவர்கள் வாழும்போது எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, எவ்வாறு தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் மலக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மனிதனை படைக்கப் போகின்றேன் என்று சொன்ன உடனே மனிதனும் ஜின்னும் ஏறத்தாழ ஒரே இனம்தானே என்ற அடிப்படையில் மலக்கள் என்ன சொல்றாங்க அல்லாவிடம், அல்லாஹ் நாங்க உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உன்னை என்ன செய்கிறோம், துதிபாடி கொண்டிருக்கின்றோம், தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீ படைக்க வேண்டும் என்பதாக கேட்குறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொன்ன ஒரே பதில் என்ன, மலக்கள்கிட்ட எனக்கு தெரியும், நான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன், நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதாவது என்னது, நான் நீங்க எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கேன், எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு, தெரியாத விஷயங்கள் அதிகமானது இருக்குது. அது அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்க்கு மட்டும்தான் அது தெரியும். நீ ஆலமு, நான் மிக அறிந்தவனாக இருக்கிறேன். மாலா தஅலமூன், எதையெல்லாம் நீங்கள் அறியவில்லையோ அதையெல்லாம் நான் அறிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்ட கணக்குல இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். மிக அறிந்தவன் நான் தானுங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த இடத்துல சொல்றான். அப்போ இப்போ என்னென்ன மஸ்லிஹத்துடைய விஷயம், இந்த மாதிரி ஹலீஃபா இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட், நான் எனக்கு எனது பிரதிநிதியை இந்த பூமியில உருவாக்க போகிறேன். காரணம் என்ன, எதற்காக வேண்டி, அதாவது சட்டங்கள் கட்டளைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், அதே போல அல்லாஹ்வுடைய ரப்பானி ஹுக்கும்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் மனிதன் என்ற ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் செய்ய நாடுகின்றான். அவ்வளவுதான். அப்ப இந்த ஹிக்மத் என்னங்கிறது யாருக்கு தெரியாது, மலக்களுக்கு தெரியாது, அதை அறியவும் முடியாது. அப்ப இப்படி மலக்கள் சொன்ன உடனே அந்த மலக்கள்கிட்ட அல்லாஹ் என்ன நினைக்கிறான், இந்த மலக்களுக்கு அல்லாஹ் உணர்த்த நினைக்கிறான், இப்படிப்பட்ட நீங்க ஒரு நான் படைத்த படைப்பை இவ்வாறு நீங்கள் கூறினீர்கள் அல்லவா, அவங்களுடைய திறமையை பாருங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு உள்ள நான் என்ன செஞ்சிருக்கேன் வச்சிருக்கேங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், வெளிப்படுத்த விரும்புறான். அப்போ எதன் மூலம் விரும்புறான், இல்மு. அதாவது இல்முங்க நம்ம சொன்னோம்ல, அதாவது அடுத்த பாடம் அதை பற்றி தான் வரும் இன்ஷா அல்லாஹ். இல்மு, அதாவது இல்மு தான் அசல் நோக்கமாக இருக்கு. கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல், கற்றுக்கொள்ளுதல், அதாவது கற்றுக் கொடுத்தல் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு முஅல்லிம், ஒரு ஆசிரியர் என்பவருடைய தேவையின் மூலம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், மார்க்கத்தை விளங்கி கொள்ள முடியும். மார்க்க ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். இயற்கையில ஒவ்வொரு விஷயம், சிறு சிறு விஷயங்களிலிருந்து பெரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கற்றுக் கொடுத்தல் என்பது வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தில் அந்த மகனார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டு கொலை செய்யப்படுறாரு. அப்ப அவங்கள பூமியில புதைக்கிறதுக்கு என்னங்கிறது தெரியல. அல்லாஹ் ஃபபஅஸல்லாஹு குராபன் என்பதாக சொல்றோம். அப்போ காகத்தை அனுப்பி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக் கொடுப்பதன் மூலம் தான் கற்றுக்கொள்ள முடியும். தானாக யாரும், அல்லாஹ் ஒருத்தன் தான் என்னது எல்லாத்தையும் அறிஞ்சு, மற்ற எல்லாமே என்னது சொல்லிக் கொடுப்பது கொண்டுதான் அவங்களுக்கு புரிய முடியும். எல்லாமே சொல்லிக் கொடுப்பதன் மூலம் தான் புரிய முடியும். அப்ப இந்த இடத்துல கல்வி, முஅல்லிம் என்பது அவசியம், தாலீம் என்பது அவசியமாக இருக்கு. மார்க்கத்தை நாங்கள் கற்காமல், நாங்கள் படிக்காமல் சுயமாக யாரும் செய்ய முடியாது.
கிதாபை மட்டும் உலகத்தினுடைய விஷயங்களே இருக்கு அல்லவா. உலகத்துடைய ஒருத்தர் மருத்துவர் படிக்கிறாருன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, மருத்துவத்துடைய புத்தகங்களை மட்டும் வச்சு அவர் மருத்துவர் ஆகிவிட முடியுமா, அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா, அவர்கிட்ட போய் நம்ம மருத்துவம் செய்வோமா. அதே மாதிரி ஒரு தையல் தொழில், அது மாதிரி டிரைவர் இருக்காரு, புக்கை மட்டும் படிச்சு நினைச்சார் தன்னுடைய எப்படி டிரைவிங் செய்யறதுங்கிறது தெரிஞ்சு கொள்றாரு. இப்போ அவருக்கு பின்னால் நம்ம உட்கார்ந்து போகக்கூடிய தைரியம் வருமா அப்படி தெரிஞ்ச மனிதராக இருந்தால். அப்படி அதே மாதிரி தான் அப்போ கற்றுக்கொள்ளுதல் என்பது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு என்னது, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். முதல் படைப்பினங்களுடைய ஆரம்ப விஷயத்தையே அல்லாஹ் என்ன செய்யறான், அங்க கல்வியை கொண்டுதான் என்ன செய்யறான், முத்திரையிடுறான். கல்வியை கொண்டுதான் என்ன செய்யறான், அங்க ஆரம்பம் செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சதுக்கு பிறகு அல்லாஹு தாலா செஞ்ச முதல் விஷயம் என்ன சொல்றான், கற்றுக் கொடுத்தான், அல்லம என்பதாக சொல்றான். அப்ப அடுத்து பாருங்க, அல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹு தாலா எல்லா பேர்களையும் சொல்லி கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, எல்லா விஷயங்களையும். இந்த இடத்துல என்ன, தலீம், அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லாஹ் யார் கற்றுக், அல்லாஹ் கற்றுக் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சா கற்றுக் கொடுத்தா. ஐ அஸ்மா உல் முசம்மியாத்தி குல்லிஹா, எல்லா அஸ்மாவுல் முசம்மையாச்சி குல்லிஹா, எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான். உலகத்தில் உள்ள A to Z என்று சொல்றோம் அல்லவா, எல்லாத்தையும் என்ன செஞ்சான் அல்லாஹ் ஒன்று விடாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தரமாரியா தெளிவாக ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்துட்டான். ஒரு பெரிய பொருட்கள்ல இருந்து கடைசி தரா பொருள் வரைக்கும், கடைசி கட்ட பொருள் வரைக்கும் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டான். என்ன சொல்லிட்டான், இது 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 இதுன்னு சொல்லியே இந்த இடத்துல என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கல்வியுடைய விஷயத்தை உணர்த்த விரும்புறான். அடுத்ததாக என்ன செய்யறான், மலக்குகளுக்கு மனித இனத்தினுடைய மனிதர்களுடைய அந்த விஷயம், அதாவது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை விளக்க விரும்புறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹிக்மத் எவ்வளவு விசாலமானது, தன்னுடைய ஹிக்மத்துக்கு முன்னாடி நீங்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறான், விளக்க விரும்புறான். அது தெரிஞ்சுக்கிறாங்க மலக்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆயத்து வரும், அடுத்த ஆயத்துக்கள்ல வரும், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்பதை என்ன செய்வாங்க, ஒத்துக்கொள்வாங்க. அது சம்பந்தமா அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அப்போ இங்கே எல்லா பேர்களையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்து. கால இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு முஃபஸ்ஸிரின், அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்பதாக சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அப்பாஸ் அல்லாஹ்வுடைய மகனார் அப்துல்லா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையின் மகன் தான் யார், அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஹாஸ், அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்ல வேண்டிய இடங்கள் வரும்போது சில இடங்களை சொல்றோம். நான் இங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். இவங்க அதாவது ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்பதாக சொல்லப்படலாம். முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் எனது தலைவர் என்பதாக. இவங்க இல்முக்காகப்பட்ட கஷ்டங்களும் எனது சரியத்தில் தெளிவான முறையில, ஹயாத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையில தெளிவான முறையில் இல்முக்காக எவ்வளோ அலைஞ்சாங்க, எவ்வளோ சிரமங்களை பட்டாங்கங்கிறது. அதே மாதிரி இந்த இல்மு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நபியினுடைய ஒரு துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா இவங்களோட இருக்குது. ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படிங்க யார் அவங்கன்னா, இவங்களுடைய அதாவது தாயாருடைய தங்கை மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரில் உள்ளவங்க. அப்போ ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இவங்களும் என்ன செய்றாங்க, மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில என்ன செய்றாங்க, தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுறதுக்காக போயிட்டு வரும்போது பார்த்தா உது செய்யறதுக்கு தயாரா தண்ணி எடுத்து வச்சிருக்காரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு என்னது, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், யா அல்லாஹ் இவருக்கு என்ன செய்வாயாக, நீ வேதத்தை உன்னுடைய திருமறையை கற்றுக் கொடுப்பாயாக என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனமுறங்கி துவா செய்கிறாங்க. மனமுறங்கி துவா செய்கிறாங்க. அந்த துவாவுடைய நத்திஜா என்ன ஆயிடுச்சு, அவங்க பஹ்ருல் உலூம் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், பெரிய ஒரு ஞான மேதையாக தஃப்சீருடைய கலையில உச்சக்கட்டத்தை அடைஞ்சவங்களா ஆயிட்டாங்க. அதே மாதிரி இல்முல எல்லா விஷயத்திலையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய பல விஷயங்களை என்ன செய்வாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை என்ன செய்வாங்க மூலம் மர்ஜியா வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் அலி அல்லாஹ்வுடைய காலத்திலையும் அப்படித்தான். இப்படி தஃப்சீர்கள்ல, இல்முல, ஞானத்துல எல்லாத்துலேயும் அதிகமாக என்ன செய்யக்கூடியவங்க, இல்முல தன்னை அர்ப்பணித்தவர்கள். அப்போ இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க. அப்போ இந்த பாருங்க, அபாதிலாக்கள் 4 அப்துல்லாக்கள் சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அபாதிலா அர்பா என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க இந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அல்லமஹு இஸ்ம குல்லி ஷையின், அல்லமஹு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான், இஸ்ம குல்லி ஷையின் ஒவ்வொரு வஸ்துக்களுடைய பெயரையும், குல்லி ஷைன் எல்லா வஸ்துக்களுடைய பெயரையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டான். ஹத்தல் கஸ்அதி வல் மக்ரஃப் வல் மிக்ரஃபதி, ஹத்தல் கஸ்அத்தினா என்னது, தட்டு, கோப்பை, பியாலான்னு சொல்றோம்ல அந்த கோப்பை வரைக்கும், வல் மிக்ரஃபத்னா அந்த கோப்பையோடு சேர்ந்த கரண்டி,
கரண்டி வரைக்கும். அப்போ ஏ டு Z சொல்றோம்ல, கோப்பை, சிறிய பாத்திரம், கோப்பை, அதோட சேர்ந்த கரண்டி. கரண்டி முதற்கொண்டு என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ், அதனுடைய பேர்கள் அனைத்து யாருக்கு, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்துட்டான். அப்ப கற்றுக் கொடுத்து மலக்களுக்கு முன்னாடி அடுத்து போய் என்ன செய்ய போறான், அவர்களை நிறுத்த போறான். நிறுத்திட்டு, மனித இனத்தை படைப்பது நீங்க குறை சொன்னீர்களே, படைக்க வேண்டாம் என்பதாக சொன்னீர்களே, ஏன் படைக்கின்றா என்பதாக கேட்டீர்களே, பாருங்கள் என்னுடைய ஹிக்மத் என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிறுத்தி மலக்களுக்கு அங்கு ஒரு பாடத்தை புகட்ட அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அடுத்த ஆயத்துகள் அது சம்பந்தமாக விளக்கமாக விவரமாக வரும் இன்ஷா அல்லாஹ். இதன் தொடரை நாம் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். அப்ப இந்த பாடத்தில் அல்லாஹு தஆலா அதாவது மனித இனத்தை படைக்கக்கூடிய அந்த விஷயத்த மலக்குகள்கிட்ட சொல்லிட்டு, அதே மாதிரி என்னது, மனித இனத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த முறையை அல்லாஹ் என்ன செய்யலாம், உயர்த்தி காண்பிக்கின்றான். அப்போ முதலாக அல்லாஹு தாலா தன்னுடைய மனிதனை படைத்து அவனோடு அல்லாஹ்வுடைய முதல் செயல் என்ன, அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஒரு என்ன செஞ்சான், இந்த தாலீமுடைய விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கு வலியுறுத்தி அதில் சொல்லப்படுறதை பார்க்கலாம். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை, இதனுடைய மீதமுள்ள ஆயத்துக்களுடைய விஷயங்களையும் அந்த விளக்கங்களையும் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் கற்கக்கூடிய கல்வியை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தையும் ஹிதாயத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்து அருள் புரிவானாக. நம்முடைய ஒவ்வொரு இல்மையின் மூலம் ஹிக்மத்தை தந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அவனுடைய பொருத்தத்தையும் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.